ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ராயராஸ் ஃபேஷன் vlog. நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, அடிக்கிற வெயிலுக்கு ஈஸியாக குயிக்காக சமைச்சிட்டு வர மாதிரி இன்றைக்கி தக்காளி ரசம் எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை ஈஸி அண்ட் சிம்பிளாக செய்து முடிச்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ் வந்து காரசாரமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிளகு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகா காரத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் கொரப்பாக அரைச்சிக்கலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி, அது கூடவே நான் புளியும் ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேன். பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஆயில் தாளிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு கடுகு, வத்தல், நம்ம அரைச்ச அந்த விழுதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து தக்காளி பேஸ்ட்டு நம்ம புளி சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தக்காளி ரசம் சூப்பராக ரெடி ஆகிடும். சைடில் பபுள்ஸ் வர மாதிரி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரசம் கொதிச்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரி பண்ணிங்க காரமாக பண்ணியிருந்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அண்ட் இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ராயரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். Until then, டாடா, bye friends.